ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்கிறேன். எசையா 58:11. ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார், நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். என் அன்பு மக்களே, நீங்கள் இந்த தவக்காலத்திலே பல்வேறு ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொள்ளலாம், பல்வேறு பக்தி முயற்சிகளை மேற்கொள்ளலாம், பல்வேறு உண்ணா நோன்புகளை மேற்கொள்ளலாம். நல்லது, அது தேவைதான். ஆனால் இவற்றையெல்லாம் விட நாம் விரும்பும் மேலான நோன்பு எது என்பதை எசாயாவினுடைய புத்தகம் 58வது அதிகாரம் 5-7 வரை நாம் தெளிவாய் சொல்லியிருக்கிறோம். ஒருவன் தன்னையே ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நாம் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலைப் போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா நமக்கு ஏற்ற நோன்பு? நீங்கள் பசித்திருப்போருக்கு உணவளியுங்கள், உடையற்றோரை உடுத்துங்கள், தங்க இடமற்றோருக்கு தங்க இடம் கொடுங்கள். இதுவன்றோ நாம் விரும்பும் மேலான நோன்பு என்று நாம் சொல்லியிருக்கிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த தவக்காலத்திலே நீங்கள் பசித்திருப்போருக்கு விசேஷமாய் நீங்கள் உணவு கொடுங்கள், உடையற்றோருக்கு உடைகளை வாங்கி கொடுங்கள், தங்க இடமற்றோருக்கு ஆதரவு அளியுங்கள். அப்போது நாம் வாக்களித்தபடி நாம் உங்களை தொடர்ந்து வழிநடத்துவோம், வறண்ட சூழலில் உங்களுக்கு நிறைவளிப்போம், உங்கள் எலும்புகளை வலிமையாக்குவோம். நீங்கள் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் நீங்கள் இருப்பீர்கள். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த காலை பொழுதை கொடுத்து தகப்பனே, அப்பா, உம்முடைய சமூகத்தில் எங்களை அமர வைத்து அப்பா உம்மை பாடவும் உம்மை போற்றவும் உம்மை புகழவும் அப்பா இந்த நேரத்தை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. இஸ்ரேலின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, காப்பவரே, அப்பா அப்பா சௌரோனின் ரோஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா அப்பா தேவாதி தேவனே, அப்பா காற்றையும் கடலையும் அமர்த்தியவரே, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா அப்பா பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கீங்க. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்க நேரிட்டாலும் அப்பா உம்மை தேடுவோருக்கு எந்த விதமான நன்மையும் குறைவு படாது என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அப்பா, இந்த நாளையும் இந்த நேரத்தையும் கொடுத்து உம்மை பார்க்க, உம்மை போற்ற, உம்மை புகழ, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நாங்கள் ருசிக்க, உம்மை சிக்கன பிடித்து கொள்ள அப்பா இந்த நேரத்தையெல்லாம் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றி 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 தகப்பனே. அப்பா, இப்பொழுது நாங்கள் அப்பா தவக்காலத்தில் இருக்கிறோம் ராஜா. அப்பா அப்பா நாங்கள் அப்பா இல்லாதவர்களோடு அப்பா நாங்கள் எங்கள் உணவை பகிர்ந்து கொள்ள, அப்பா ஆடை இல்லாதவர்களுக்கு அப்பா நாங்கள் ஆடை கொடுக்க நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். அப்பா, பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியவரின் தேவையை நிறைவு செய்யும்போது இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அப்பா, நாங்கள் இல்லாதவர்களோடு அப்பா நாங்கள் எங்கள் பொருட்களை எல்லாம் பரிமாறிக்கொள்ள எங்களுக்கு நல்ல ஒரு கனிவான இதயத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா அப்பா தேவாதி தேவனே, அப்பா நீங்கள் கேட்டிருக்கீங்க தகப்பனே. அப்பா அப்பா நோயுற்று இருந்தேன், என்னை காண வந்தீர்களா? சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்களா என்று கேட்டிருக்கீங்க தகப்பனே. அப்பா, அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு தகப்பனே, நாங்கள் இல்லாதோருக்கு எங்களால்
முடிந்த அளவு அப்பா நாங்கள் இயன்றதை செய்ய எங்களுக்கு நல்ல ஒரு கனிவான இதயத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா சதையாலான இதயம் மானிடராகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொருத்தப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா நீர் விட்டு சென்ற அந்த தாழ்ச்சியும் கீழ்ப்படிதலையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருல பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. அப்பா நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அப்பா நீங்க இருக்கும்போது எங்களுக்கு கவலை இருக்காது தகப்பனே. நீங்க இருக்கும்போது எங்களுக்கு கண்ணீர் இருக்காது தகப்பனே. நீங்க இருந்தால் அப்பா உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக, உன் மாளிகைகளில் நல் வாழ்வு இருப்பதாக என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. நீங்க எங்க குடும்பத்துல எங்க உலகத்துல வந்துட்டீங்கன்னா தகப்பனே, எங்கு பார்த்தாலும் அமைதியும் சமாதானமும் மட்டுமே தான் தகப்பனே நிரம்பி இருக்கும் தகப்பனே. அப்பா ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா இந்த பொழுதை கொடுத்து அப்பா உம்மை போற்ற, உம்மை புகழ, உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த இந்த நேரத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. அப்பா நீங்க இருக்கும்போது அப்பா நாங்கள் எங்கள் கவலை கண்ணீர் எதுவுமே எங்களுக்கு இருக்காது தகப்பனே. எப்பொழுதும் நாங்கள் மகிழ்ச்சியால் தான் நிரம்பி இருப்போம் தகப்பனே. ஆண்டவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை தகப்பனே. எந்த சூழ்நிலையிலும் அப்பா உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கமுற விடாத தேவன் தகப்பனே. ஆசீர்வதிங்க அப்பா. இன்று பிறந்த நாள் கொண்டாடுகின்ற அப்பா, திருமண நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களுள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்கள் குடும்பத்தை பலப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்க. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.